தினம் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் பாயிரம். இல்லறவியல். 15வது அதிகாரம். பிறன் இல் விழையாமை. 150வது குறள். அரண்வரையான் அல்ல செய்யினும் பிறன்வரையாள் பெண்மை நயவாமை நன்று. இந்த குறளின் விளக்கம். அறத்தையே கருதாமல் ஒருவன் அறம் அல்லாதனவற்றையே செய்தாலும் பிறனுக்கு உரியவளின் பெண்மையை விரும்பாதிருத்தலே நல்லதாகும். அதாவது ஒரு அறநெறியில் நின்று நல்ல வாழ்க்கையை வாழாமல் அறமில்லாத வாழ்க்கை, தீமையான வாழ்க்கையை வாழ்ந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் பிறருக்கு உரிய பெண்மையை, பிறர் மனைவியை அவன் நோக்காமலும் விரும்பாமலும் வாழ்தல் ஒரு உன்னதமான நல்ல ஒரு வாழ்க்கையாக இருக்குமா. ஒருவன் அறநெறியில் நிற்காமல் அறமில்லாதவர்களை செய்தாலும் பிறருக்கு உரியவளின் பெண்மையை விரும்பாமல் வாழ்தல் நல்லது. அறம் செய்யாமல் பாவத்தையே செய்பவனாக இருந்தாலும் அடுத்தவனின் உரிமையாகிய மனைவி மேல் ஆசைப்படாமல் இருப்பது நல்லது. பிறன் மனைவியை விரும்பி செயல்படுவது அறவழியில் நடக்காதவர் செயலை விட தீமையானதாகும். பிறரோட மனைவி பிறர் பெண்மையை விரும்புகிறது அறவழியில் நடக்காமல் நம்ம வாழ்கிறத விட சிறந்ததாக இருக்குமா. நீ எத்தனை தவறான நெறி தவறிய வாழ்க்கையை வாழ்ந்தால் கூட அடுத்தவங்களுக்கு தீமையே செஞ்சுக்கிட்டு தீமையான வாழ்க்கையை வாழ்ந்தால் கூட பரவாயில்லையாம். ஆனால் பிறர் மனைவியை நோக்குவது பிறர் மனைவியை அடைய நினைவது அத்தனை பெரிய கொடூரம், குற்றம், பாவ செயலாகுமா. அதனால தான் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். பிறன் இல் விழையாமை. பிறர் மனைவி எல்லா பெண்களையும் தாயாகவும் சகோதரியாகவும் பார்க்குறது தான் நம்மளோட தமிழ் பண்பாடு. அத்தனை சிறப்போடு எல்லாருமே வாழணுங்கிறது தான் வள்ளுவர் வகுத்த வழி.